வெரி குட், ஓகே, வெரி குட். ஆனா சிவா நீ உருட்டி விளையாடிட்டு இருக்க என்னது? வெரி குட், ஓகே. நெக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து யாரும் தாமனிங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின ஸ்பூனு தாமுக்கு மட்டும் செட் ஆகும். 10 இருந்தாருங்க, 10 அதுக்கப்புறம் கம்பெனி விசாரிக்கணும் அது என்னன்னு பார்த்து. இப்ப அடுத்து வந்து டீம் மானத்தை காப்பாத்திருங்க. சரி, ஓகே,
உட்கார்ந்து யோசிப்பார்களா? யோசிக்கிட்டு உட்காருவார்களா? இதோ எவ்வளோ மக்களை பாருங்க. பாருங்க. ஏய் நீ வா நீ வா
விழாவினை தொடங்க இருக்கிறோம். முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமணந்த தெகிலழுவும் சீராறும் வதனமன திகழ் பரவ கண்டமிதில் தெற்கணமும் அவிசிறந்த திராவிடங்கள் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே. விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பதற்காக வாடிக்கையாளர்களில் இருந்து 5 அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை வழங்குவதற்காக HR டிபார்ட்மெண்டில் இருந்து பார்கவி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மதுரை மாநகரின் மன்னனே, திருச்சி மலைக்கோட்டையின் தங்க மகனாம் திரு அஸ்வத் மேனேஜிங் டைரக்டர் அவர்களே, புத்தம் புதிய புத்தகமே போத்தீஸின் நூலகமே திரு முத்துக்குமரன் வைஸ் பிரசிடென்ட் அவர்களே, அன்புக்குரிய ஆசானே போத்தீஸின் புதிய அத்தியாயமே திரு AGM சண்முகவேல் அவர்களே, தங்கத்தின் விலை ஏறுவது போல நாளுக்கு நாள் மவுஸ் ஏறிக்கொண்டிருக்கும் ஸ்வர்ணமஹாலின் பிரான்ச் மேனேஜர் திரு பிரசன்னா, HR மேனேஜர் மனோ அவர்களே, நீங்கள் பிறந்ததால் நாங்கள் வாழ்கிறோம், தங்களின் வருகையால் நாங்கள் உயர்கிறோம். போத்தீஸின் அனைத்து வாடிக்கையாளர்களே, போத்தீஸ் எனும் கடிகாரத்தில் நிற்காத புள்ளாய் தேடியை போல் சுறுசுறுப்பாக சுற்றி நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் எனது அன்புக்குரிய போத்தீஸ் பணியாளர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நிகழ்வாக வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் வகையில் சிறு கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். காமெடி கிமெடி பண்ணலையே. ஓயா போ. தயாராக இருக்கிறீர்களா? வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டிக்காரன் செய்யலாம குதிரை சாத்தையுடன் நிக்கிறப்போ எதிர சிந்திக்கிது கஷ்டப்பட்டு குதிரை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்துல இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். பாத்தியா? வாட்ச் இட் கேர்ஃபுல்லி. என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சாயிரம். நீ பாக்க சகல என் அடியை பார்த்தது பாரு. என்ன அடிங்கிறத மட்டும் நீ
சாங் வைக்கல நாங்க. பாவம் பசங்க லாஸ்ட் மொமெண்ட்ல நேத்து ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு ஆடிட்டாங்க. அதனால உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு சந்தோஷமா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஸோ எங்க கஸ்டமர்ஸ் எப்படி இருந்தாலும் எங்களை விட்டு இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் இந்த அடி பத்தாது. நெக்ஸ்ட் டைம் நல்ல டான்ஸ் ஆடணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து எங்களோட என்ன சொல்றது, ஏர்டெல் சிங்கர் மாதிரி எங்களோட போத்தி சிங்கர் ஒருத்தர் இருக்காரு. பாட்டு ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு கட்டணம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் சென்றது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது பூவோ பூந்தேரோ அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெற்றியிலே ஒரு அழகு நாம் செய்யும் செயல்களிலே சிறப்பான செயல் அடுத்தவர்களை மகிழ்விப்பதுதான். அந்த வகையில் நமக்கு சிறு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த எமது பணியாளர்களுக்கு மீண்டும் ஒரு கரகோஷத்தை தெரிவித்துக் கொள்வோம். தங்களது அயராத பணி சுமைகளுக்கு இடையேயும் நமக்காக ஒரு சிறு மகிழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாற்ற நமது விபி சார் திரு முத்துக்குமரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம்.
குட் மார்னிங். குட் மார்னிங்னு சொன்னா திருப்பி சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ரைட். ஸோ ஒரு வைப் உங்ககிட்ட இருந்து வந்ததுனா தான் நாங்களும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்க முடியும். எப்பவுமே எங்களுக்கு சக்தி தரதே உங்களுடைய அன்பு தான், பேர் ஆதரவு தான். ஸோ முதற்கண்ண எங்களுடைய போத்தி சார்பாக அவங்க எல்லாருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரிங்க. இது இந்த புத்தாண்டுல போத்தீஸோட திருச்சி கிளையானது எங்களோட 10ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ இந்த நேரத்துல எங்களுக்கு பேராதரவு தந்து ஒரு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ல மட்டும்தான் நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். இப்பவும் பாத்தீங்கன்னா எங்களுடைய ஒரு புதிய கிளை பாடியில சென்னையில திறந்திருப்பாங்க, நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க மீடியாலலாம். ஸோ இந்த மாதிரி எங்களோட நிறுவனம் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கிய ஒரு 4வது தலைமுறை இப்ப எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு புரிதல் கொண்ட ஒரு வியாபாரத்துல நாங்க இருந்துட்டு வரோம். ஸோ இந்த நேரத்துல எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க திருச்சி மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க எம்டி கிட்ட ஒரு ஸ்பெஷல் இது கேட்டோம். அந்த நேரத்துல தான் சேலை திருவிழான்னு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளானு. ஸோ சேலை திருவிழா நீங்க எல்லாருமே கலந்துட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1 லட்சம் சேலைக்கு மேல கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அதை நிறைய நாங்க மட்டும் வச்சுட்டு சொல்லி என்ன பிரயோஜனம், மக்களுக்கும் தெரிவிக்கணும் இல்லையா? ஸோ அந்த நேரத்துல அந்த 5 நாட்கள்ல தினம் ஒரு நாள் 10 வாடிக்கையாளர் வீதம், அதாவது ஸ்லோகன் கான்டெஸ்ட் யாரெல்லாம் எழுதி போட்டாங்களோ அதுல குலுக்கல் முறையில நல்ல ஸ்லோகன் எழுதுறவங்களை செலக்ட் பண்ணி ஒரு 10 கஸ்டமரை தேர்ந்தெடுத்து இந்த 5 நாட்கள்ல டெய்லியும் 50 கஸ்டமருக்கு இப்போ நாங்க இந்த கிஃப்டை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் நீங்க எல்லாருமே இதை விரும்புறீங்கன்னு நினைக்கிறோம். நல்லபடியா இருக்குன்றது உங்க சிரித்த முகத்துல இருந்தே தெரியுது. ஸோ எங்களால இந்த இதை திருப்பி மறுபடியும் பண்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு தான் நாங்க இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்களுடைய பேராதரவையும் பேரன்பையும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு இந்த நேரத்துல உங்க எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நேரத்துல எங்க கூட நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் அஸ்வந்த் சார் வந்திருக்காங்க. அவங்க கையால நம்ம கிஃப்டை வந்திருக்க எல்லா கஸ்டமருக்கும் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ சார் அதை கொடுத்துடலாங்க சார். தேங்க்யூ. கைத்தட்டுகள் பலமா கொடுக்கலாமே.
வாசுகி. மீடியா நண்பர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நேரத்தில் வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு எங்க சார்பா போத்தி சார்பா அது கொடுக்கறதுக்காக சாஜித் வந்து எங்களுடைய மனிதவளத்துறை மேனேஜர் மீடியா பார்த்துக்கிறாரு சேர்த்து. கூடவே நம்ம சண்முகவேல் இவங்க நம்மளுடைய பிரான்ச் ஹெட், அன்சாரி அவர்கள் கொள்முதல் மேலாளர், 3 பேரையும் கொஞ்சம் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க வாங்க. ஜேபி வந்து நெல்சன் அவங்க டீம். நெக்ஸ்ட் வந்து எஸ்டிவில இருந்து நமக்காக ரொம்ப நேரம் ரொம்ப லாங்ல வந்திருக்காரு அரியலூர் A1 டிவி. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அது தினமலர்ல இருந்து நமக்கு வந்து போட்டோ பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க சார். தினமலர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ இன்னும் 2 கஸ்டமர்கள் வந்திருக்காங்க, வாடிக்கையாளர்கள் வின்னானவர்கள். அவங்க அதில் வந்து 4ஆம் தேதி வின்னர் வந்து பொன்னழகு அவர்கள். பொன்னழகு வாங்க. இந்த இ-பைக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள ஒரு இ-பைக்கு. நம்ம எப்பவுமே வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற அந்த கிஃப்ட் ஆனாலும் வந்து நம்ம உங்களுக்கே நான் பல வருஷமா எங்களோட தொடர்ந்து பயணப்பட்டு வர உங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுடைய கிஃப்ட்டுங்கிறது சாதாரணமா கொடுக்குற மாதிரி இருக்காது. அதுல நிறைய அன்போட சேர்த்து ஒரு சுற்றுப்புற சூழல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் மனசுல வச்சு பண்ணிட்டே இருக்கோம். அந்த செடி கொடிகள் கொடுக்கறதாகட்டும், காய்கறி பழங்கள் கொடுக்கறதாகட்டும், ஸ்வீட் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். நிறைய இந்த புத்தக வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக புத்தகங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன இந்த உண்டியல்கள் சேமிப்பு பழக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக உண்டியல் கொடுத்ததாகட்டும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அன்போடு சேர்த்து கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறது எங்களோட நிறுவனத்துக்கு எப்பயுமே ஒரு மரபு. ஸோ அந்த மரபான ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த இ-சைக்கிளையும் இந்த முறை நாங்க தொடங்கி இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அதனாலதான் வந்து போத்தீஸ் மக்களின் போத்தீஸ்னு சொல்லுவாங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. இது யாராவது நம்ம இன்ஸ்டாலயோ இதுலயோ நீங்க உங்களோட இதுல போஸ்ட் பண்ணும்போது #போத்தீஸ்னு ட்ரிச்சின்னு போட்டீங்கன்னா எங்களுக்கும் அதோட மைலேஜ் கிடைக்கும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி உரை சொல்ல இந்திரா பிரியதர்ஷினி அவர்களை அன்போடு மடிக்கிறேன். தெளிவான தொலைநோக்கு பார்வையும் உறுதியான முடிவும் இருந்தால் ஒரு நிறுவனத்தின் உயரம் சிகரம் தொடும். ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி அதன் தலைமைத்துவத்தின் சிந்தனையில் தான் தொடங்குகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வியாபாரத்தை பெருக்கும் புது யுக்திகளை திறமையாக கையாளும் எங்களது அனைவரின் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய MD சார் திரு அஸ்வந்த் அவர்களுக்கு இந்த விழாவினை கொண்டாடும் வாய்ப்பினை வழங்கியதற்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்புடன் செயல்படும் மேலாண்மையும் வழிகாட்டும் தலைமையும் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி கனிகளை சுலபமாக எட்டிப்பிடிக்கலாம். அந்த வகையில் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும் பணியாளர்களாகிய எங்கள் அனைவரின் பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய எங்களது VP சார் திரு முத்துக்குமரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு சிறப்பான திட்டங்கள் இருந்தாலும் அதன் முழு வெற்றி சிறந்த செயல்பாட்டில்தான் முழுமையடைகிறது.
அந்த வகையில் நிறுவனத்தின் திட்ட செயல்பாட்டிற்காக அயராது உழைக்கும் நமது நிறுவனத்தின் ஏஜிஎம் சார் திரு சண்முகவேல், ஸ்வர்ணமஹால் குழுமத்தின் திருச்சி பிரான்ச் மேனேஜர் திரு பிரசன்னா, HR மேனேஜர் திரு மனோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அமைதியாக உழைக்கும் குழு இருக்கும். அந்த வகையில் இன்றைய இந்த சேலை திருவிழா நிகழ்வு சிறப்பாக நடைபெற உதவிய மீடியா மற்றும் அட்மின் குழு, பர்ச்சேஸ் மற்றும் ஃப்ளோர் மேனேஜர்ஸ் டீம், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் டீம், CCE டீம் மற்றும் எனது சக HR டீம் மெம்பர்ஸ், மேலும் போத்தீஸின் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இறுதியாக, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியே எதிர்காலத்தை பாதுகாக்கும் முயற்சி. மேலும் நல்ல எண்ணங்கள் நல்ல பயணங்களை உருவாக்கும் என்ற சொல்லுக்கு இணையாக இன்றைய தினம் ஸ்லோகன் போட்டியில் தேர்வு செய்யப்பட்டு பைசைக்கிள் பெற்ற வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, வாடிக்கையாளர் திருப்தியே எங்களது நிறுவனத்தின் வெற்றி என்ற எங்களது தாரக மந்திரத்தின் மீது முழு நம்பிக்கையோடு நிறுவனம் தொடங்கிய நாள் முதல் எங்களோடு ஒவ்வொரு முயற்சிக்கும் பெரிதும் பேராதரவு அளித்து எங்களோடு தோழமையோடு தோள் கொடுத்து பயணிக்கும் எங்களது பேரன்பிற்குரிய வாடிக்கையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களின் நம்பிக்கையும் ஆதரவுமே எங்களின் மிகப்பெரிய பலம். ஆதலால் எங்களை தொடர்ந்து ஆதரித்து வழிநடத்த வேண்டும் என்ற அன்பு கட்டளையோடு குடும்பத்தோடு கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜனகண மன